ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 30 நாள்லையே 3ல் இருந்து 4 கிலோ வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான வெயிட் லாஸ் தோசா மிக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்கள் உடல் எடையை 30 நாட்களில் 3ல் இருந்து 4 கிலோவை நிச்சயமாக குறைக்கும். இந்த தோசா மிக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பாருங்க. 30 நாள் கழிச்சு ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், 3ல் இருந்து 4 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கும். தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த தோசா மிக்ஸை ட்ரை பண்ணலாம். இடுப்பை சுத்தி இருக்கிற கொழுப்பை பக்க விளைவுகளே இல்லாம குறைக்கக்கூடியது. இந்த வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ்ல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் கருப்பு கவுனி, கருப்பு உளுந்து, கொள்ளு, பாசிப்பயிறு, சீரகம், மிளகு, பூண்டு, வெந்தயம். இந்த தோசா மிக்ஸ் தயார் பண்ணுறதுக்கு முதல்ல கருப்பு உளுந்து, கொள்ளு, பாசிப்பயிறு, வெந்தயம் இதை தனித்தனி பவுலில் எடுத்துக்கிட்டு 12 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதாவது முதல் நாள் இரவு 9 மணிக்கு நான் இதை ஊற வச்சேன். மறுநாள் காலையில் பாருங்க எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்னு. இந்த மாதிரி 12 மணி நேரம் ஊற வச்ச இந்த 4 பொருட்களை சுத்தமான கிளாத்ல எடுத்து திரும்ப ஒரு நாள் அளவுக்கு முளை கட்டி வைக்கணுங்க. நீங்களே பாருங்க, ஒரு நாள் முழுக்க முளை கட்டினதுக்கு அப்புறமா பாசிப்பயிறு, கொள்ளு, வெந்தயம், கருப்பு உளுந்து எந்த அளவுக்கு நல்லா முளைக்கட்டி இருக்குன்னு. இதில் சாதாரணமான பாசிப்பயிரை பயன்படுத்துறதை விட நம்ம முளைக்கட்டின பொருட்களை இதில் பயன்படுத்துறதுனால சத்துக்களும் பல மடங்கு கிடைக்குதுங்க. இப்போ முளைக்கட்டின இந்த பொருட்களை வீட்டு நிழல்ல 3ல் இருந்து 4 நாட்கள் காய வைக்கணுங்க. வீட்டு நிழல்ல நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாணலியில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி கருப்பு கவுனி, பூண்டு, மிளகு, சீரகம் ஒன்னொன்னையும் தனியா வாணலியில வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையுமே நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜார்லயோ இல்ல ரைஸ் மில்லையோ கொடுத்து பவுடரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ் பவுடரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல ஒரு ஆளுக்குன்னா 3ல் இருந்து 4 இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் பவுடரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இதில் புளிக்கிற மாதிரி கொஞ்சமாக தயிரையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தோசை தவா சூடானதுக்கு அப்புறமா தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னா அருமையான கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிருச்சுங்க. இதை 2வது முறையிலையும் தயார் பண்ணலாங்க. அது எப்படின்னா, நார்மலாக நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லி மாவோட 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனோ நம்மளோட வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ் பவுடரை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இதையும் நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்லாங்க. இது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி சும்மா செமையாக இருக்குங்க. இதோட முருங்கை இலை பொடியையும் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோட கலந்து வச்சுருக்கேங்க. இதோட காம்பினேஷன் சும்மா தூக்கலாக இருக்கும். முருங்கை இலை இட்லி பொடியும் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறவங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் தோசா மிக்ஸை நீங்கள் காலையில் நைட்டுன்னு உங்களோட டயட்டில் ரெகுலராக 30 டேஸ்க்கு மட்டும் சேர்த்து வந்துட்டு பாருங்கள். சும்மா ஒரு மாதத்தில், அதாவது 30 டேஸ்லையே 3ல் இருந்து 4 கிலோ கண்டிப்பாக குறையுங்க. இந்த வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.